உலகமெல்லாம் நிசப்தம். அங்கங்கு பறவைகள் தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகின்ற நேரம். இந்த உலகில் 5 ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத சேர்க்கை மண், விண்ணீர், நெருப்பு, காற்று. ஐம்பூத சேர்க்கையும் ஒருவருடைய சொல்லுக்கு கட்டுப்படும் என்று சொன்னால் இந்த உலகில் அவருக்கு பெயர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் என்று பெயர். அந்த மகானை தரிசிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் வருகின்றார். கைகடிகாரம் தன்னுடைய நேரமுல்லை 6:30 என்று காட்டுகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைவர் மகா பெரியவரை பார்த்து ஒரு புன்முறுவலோடு சொல்கின்றார், ஐயா, ஊர் பெரியவர்களும் மடத்து முக்கியஸ்தர்களும் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள், கொஞ்சம் பொறுத்திருங்கள், ஒரு 10 நாளைக்கு பிறகு அதை செய்து தருகின்றேன் என்றார். என்ன விண்ணப்பம் என்பது மகா பெரியவருக்கு தெரியாது. ஆனால் விடை மட்டும் நேரடியாக வினா இல்லாமல் ஆட்சித்தலைவர் சொல்கின்றார். பெரியவர் சொன்னார், எனக்கு ஒரு உபகாரம் செய்ய முடியுமா? ஆட்சித்தலைவர் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல, உத்தரவிடுங்கள் சாமி. யார் சொன்னாலும் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தால் எனக்கு செய்த உதவியாக நான் செய்த பேராக கருதுகின்றேன் என்று மகா பெரியவர் புன்முறுவலோடு பதில் சொல்ல விக்கித்து போனார் ஆட்சித்தலைவர். அருகிலே வந்தவுடன் நேர்முக உதவியாளர் கேட்டார், ஏன் திகைத்து நிற்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். கடந்த 10 நாட்களாக காஞ்சிபுரத்து பெரியவர்களும் மடத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் வந்து சொன்னது, அதிகாலை நேரத்தில் காஞ்சி மடத்தின் அருகிலே இருக்கக்கூடிய மசூதியில் காலை நேரத்தில் துவா பண்ணுவதற்காக எழுப்பக்கூடிய சத்தம் இடைஞ்சலாக இருக்கிறது. எனவே அந்த மசூதியை அப்புறப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுமாறு எனக்கு விண்ணப்பம் தந்தார்கள். மகா பெரியவர் சொன்ன ஒற்றை வார்த்தை, யார் சொன்னாலும் அதை அப்புறப்படுத்த வேண்டாம். காரணம், அதிகாலை நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் துவா பண்ணுவதற்காக ஓதக்கூடிய அந்த பாங்கு சத்தம் காமாட்சி தாய் பராசக்தியே வந்து என்னை எழுப்புவதைப் போல இருக்கிறது. எனவே மசூதி அங்கே இருக்கட்டும், நான் இங்கே இருக்கிறேன், என்னை நாளெல்லாம் அந்த தொழுகை சத்தம் எழுப்பட்டும் என்று சொல்லி, மத நல்லிணக்கம்தான் இறை வழிபாட்டின் வித்து என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன காஞ்சி பெரியவருடைய திருவடியை வணங்கி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஆணுக்கா பெண்ணுக்கா?